இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஐடிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா, நாங்க செக்யூரான ஜோனை வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் பண்ணி லெபனான்குள்ள கண்ட்ரோல நாங்க வந்து செக்யூரா மெயின்டைன் பண்ணுவோம். அதுவும் என்டையரா லித்தானி லிவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க லெபனானோட தெற்கு பகுதி ஓடுது இல்லையா, ஸோ அந்த ரிவர் வரைக்கும் நாங்க ஒரு செக்யூர்டு ஜோனை உருவாக்குவோம். அதுவும் 6 லட்சம் ரெசிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, எவாக்குவேட் பண்றாங்க. அவங்க வடக்கு பகுதியை நோக்கி எவாக்குவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிட்டட், கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவிலியன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி, வாழக்கூடிய பகுதியில இருந்தாலும் இல்லாட்டியும் லெபனானோட தெற்கு பகுதிகள், அதுவும் குறிப்பா லித்தானி ரிவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வில்லேஜஸா இருக்கட்டும், ஹவுசஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாக்க போறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இது அவரும் ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லியிருந்தாரு. ஆல் ஹவுஸ் இன் த வில்லேஜஸ் நியர் த பார்டர் இன் லெபனான், அதாவது லெபனானோட பார்டர், இஸ்ரேல் பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே டெமாலிஷ் பண்ணப்படும், அதாவது தரைமட்டமாக்கப்படும். காசா மாடல் படியே அது நடக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கு இது ஒரு மிக பெரும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ அழிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடுகளையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா பயம், உணர்வு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பல விஷயங்கள் செய்யறாங்க. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா இஸ்ரேலுக்கே பயம், அதனாலதான் அவங்க இது போல செய்யறாங்க. பயத்தை கொடுக்கணும்னு அவங்களோட பயத்தை வெளிக்காட்டுறாங்க இந்த வகையில அப்படிங்கிற. அவங்களுக்கு ஏன் பயம் வரப்போகுது அப்படின்னா எக்கனாமி. காசாலே வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கான ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா செலவீடு செஞ்சிருக்காங்க. இப்போ லெபனான்ல பில்லியன் கணக்கான ரூபாயை செலவு செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரேல் திவாலாயிடும். இஸ்ரேல் மீண்டெழ முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். அதுக்கு ஜெயிக்கணும் கம்ப்ளீட்டா. காசாலே ஜெயிக்க முடியல, இவங்க எப்படி லெபனான்ல ஹிஸ்புல்லா வைத்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது பெருங்கேள்வி. இதுல என்னன்னா லெபனானோட ராணுவம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. லெபனான்ல ராணுவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராணுவம் வந்து பண்ண திரும்பவும் வந்து இந்த பகுதிகளில், இந்த தெற்கு பகுதியிலிருந்து அபேண்டன் பண்ணி சில பகுதிகளில் இருந்து, தெற்கு பகுதியிலேருந்து நம்ம வடக்கு பார்த்தே போயிடலாம்ப்பா அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து இவாக்குவேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கையா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் ராணுவம், இதுக்கு ஒரு 6 மணி காலம் வேற, இதுக்கு இதுமா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பலரும் வந்து பண்ண கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலோட அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமா நடந்துகிட்டு இருக்கு, தாக்குதல் ஹெவியா இருக்கு. ஸோ இந்த சமயத்துல அந்த ரித்தானி ரிவர் வரைக்கும் வராங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு செய்திகள் வரும்போது இப்ப இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய லெபனானோட வீரர்கள் பின்வாங்குறாங்க அப்படின்னா, நீங்க வீரர்கள் எப்படி ராணுவம் அப்படின்னா அவங்க நாட்டை பாதுகாக்கணும், அவங்க நாடு லித்தானி ரிவருக்கு மேலதான் அப்படிங்கிற நினைச்சிட்டாங்க போல தெரியுது. ஸோ அதனால லெபனானோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் ஜெபில் இந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் லெபனானோட ராணுவம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹிஸ்புல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க, ஹிஸ்புல்லாக்கு எதிராகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத லெபனான் தரப்புல ஆளுகின்ற அரசாங்கத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் செயல்கள் வச்சு. இதுல ஏன் அப்படின்னா ஹெவியா போட்டு பழந்துட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா. இவர் என்ன சொல்றாரு, செக்யூர்டு ஜோனை உருவாக்கி கண்ட்ரோல் பண்றேன்றாங்க. ஆனா அங்க இஸ்ரேலோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸை பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஹம்பீஸை வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சு அடிக்கிறாங்க, வெக்கர்வா டேக்குகளை குறி வச்சு அடிக்கிறாங்க, எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணி பல பகுதிகளையும் வந்து பண்ணா தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவரோட வருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு. அதாவது ரிகானிசான் யூனிட், இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான நஹால் ரிகானிசான் யூனிட், அதாவது என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிற உளவு தகவலை சேமிக்கக்கூடிய யூனிட். ஸோ தெற்கு லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லாவோட சண்டை ஏற்படும் போது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இதை மேற்கோள் காமிச்சு அதுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா நெத்தன்யாகு அவர் தரப்பு வந்து வருத்தங்களை தெரிவிச்சிருந்தார். இதை வச்சு பார்க்கும்போது ஹெவியான இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி வந்து ஒரு செக்யூர் ஜோனை வந்து பண்ண உருவாக்குவாங்க, அதாவது அங்க இருக்கக்கூடிய டெரைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற, இதை நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் நான் சொல்ல வரேன். அங்க இருக்கக்கூடியது மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கு, அதுவும் ரிவர் ஓடிட்டு இருக்கு, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அங்க செக்யூர் ஜோன் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த இடத்துல இருந்து வந்து எப்படி அடிப்பாங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது தெரியாது. ஏகப்பட்ட டனல்ஸ் இருக்கு, மலை முகடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யூஸ் பண்றதுனால அதெல்லாம் கட்டுப்படுத்துறது, நீண்ட நாளுக்கு ராணுவ வீரர்களை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் ரீதியா அவங்களுக்கு அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி ஏற்படுத்து அப்படின்னா
ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல்னால சண்டை பிடிக்க முடியாது. அப்படி சண்டை பிடிக்க முடியல அப்படின்னா இங்க தோல்வி அப்படிங்கிறது பெரும் தோல்வியா இருக்கும் இஸ்ரேலுக்கு. இது எப்படி அவங்க ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்படி இருக்கும் சமயத்துல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அரபுலக நாடுகள் இருக்கு இல்லையா, நானே ரகசியமா பேசியிருக்கேங்க. எங்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட நாங்க பேசியிருக்கோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரபுலக நாடுகள்ல சில நபர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த சில நபர்கள்ல தான் ஈரான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வரும். பட் இருந்தாலும் ஓகே, இது சைட்ல ஓரம் வச்சலாம். நான் முன்னாடியே ரகசியமா பேசுனேங்க அவங்ககிட்ட. ஈரான்கிறது ஒரு பெருந்திரட்டு அப்படிங்கிற அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம எப்படியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கண்ட்ரோலை சீஸ் பண்ணணும். அமெரிக்கா மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூ அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டீல் பண்ணதா சொல்றாங்க. நான் நம்புறேன் அவங்க செய்வாங்கன்ட்டு. பட் ஓகே, ஈரானோட போர் முடியுது அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணிடணும், பைப்லைன்ஸை யூஸ் பண்ணி. ஏன்னா இன்னொரு தடவை இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. பைப்லைன்ஸை யூஸ் பண்ணி சவுதி அரேபியா மூலயமா மெடிட்ரேனியன்ல வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு. அது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கார். அதாவது பைப்லைன்ங்கிறத வந்து பண்ணா கல்ஃப்ல இருந்து அப்படியே இஸ்ரேல் வரைக்கும் கேரி பண்ணிடணும் க்ரூட. அது சவுதியில மட்டும் இல்லாம எல்லாமே அப்படியே இஸ்ரேல் வரைக்கும் பைப்லைன் க்ரூட் லைன் பைப்லைன் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா பாபெல் மெண்டல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், ஹார்மோஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பண்ணா நம்ம பைபாஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறது போல. ஸோ இந்த ஒரு ப்ரொபோசல்னால, இது தனியா இருக்கக்கூடிய அனலிஸ்டோட கருத்துக்கள், இந்த ஒரு ப்ரொபோசல்னால வந்து பாத்தீங்கன்னா டெல் அவீவ் இருக்கு இல்லையா, அதாவது இஸ்ரேல், அவங்களுக்கு மேசிவான ஒரு லிவரேஜ் கிடைக்கும். இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா சுங்கம் வசூலிக்கிறாங்க ஈரான் இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல, வெளியே வரணும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவுட்புட்டும் இருக்கும் அப்படிங்கும் போது, ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வழியா வெளியே போகுதுன்னா அவங்க சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சட்டமா இருக்கும். இதனால கல்ஃப் நாடுகளோட மொத்த குடிமையும் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வர மாதிரியான சூழ்நிலை உண்டாயிரு. இது ஜிசிசி சொல்றாங்களா, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ அதுக்கு ரொம்ப மோசமான ஒரு எதிர்காலத்தை வந்து பண்ண உருவாக்கினோம். இது அரபு நாடுகள் செய்வாங்களா? இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் அதை செய்யுமா என்னங்க தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேலுக்கு மொத்த ப்ரிவிலேஜையும் கொடுக்குற மாதிரி மாறிடும். பைப்லைனை வந்து இஸ்ரேல கொடுத்து இஸ்ரேல இருந்து எல்லாத்தையும் வெளியே போகுது அப்படின்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே மெடிட்ரேனியன் வழியா ஒன்று யூரோப்புக்கு போகும், இல்லை அமெரிக்கா எடுத்துக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது ரொம்ப சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது எப்படி சவுதியா இருக்கட்டும் மற்ற நாடுகள்லாம் ஒத்துக்க போறாங்களா என்ன இருங்க தெரியல. அதுக்கு ஒத்துக்காதங்காட்டிக்கு தான் இது போல ட்ரம்ப் அவர்கள் அதிகமான விஷயங்கள் பேசுறாரா அப்படிங்கிற கேள்விகள் சவுதி அரேபியா பொறுத்து. ஏன்னா சவுதி அரேபியா என்ன சொல்லியிருந்தாங்க, ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணதுக்கு கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனா அமெரிக்கால கண்டுக்கிற மாதிரி இல்லை. சென்ட்ரல் கமாண்ட் தரப்பு வந்து ஒரு இமேஜ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரியும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேணுக்கிட்டே பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. B-52 பாம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபியூலிங் பண்ணிட்டு இருக்கு. அதாவது டேங்கர்ல அந்த இமேஜ் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மார்ச் 26 வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது போல. அதாவது சவுதி அரேபியாவோட வடமேற்கு ரஃபா இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் கிங் அப்துல் ரியாஸ் ராயல் ரிசர்வ், இது ரெண்டுக்கும் நடுவில், அது வந்து கிழக்குல இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஃபியூலிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்ட் இருக்கக்கூடியதை ஜியோலொகேட் பண்ணி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபியூலிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சவுதி அரேபியாவோட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கத்தார் இந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபியூலிங் நடந்துகிட்டு இருக்கு. மேபி போய் அட்டாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து ரீஃபியூல் பண்ணிட்டு இந்த பாம்பர் ரக விமானம் யூகேக்கு போகுமா அப்படின்ற கேள்வி. ஸோ இதைத்தான் வந்து பண்ண இனிஷியலாக நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி சுத்தி போகுது. இங்க கல்ஃப் நாடுகளோட எந்த ஒரு மிரட்டலையோ எந்த ஒரு கோரிக்கையோ அமெரிக்கா ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இப்பவே இல்லையே, இது எல்லாத்தையும் கொண்டு போய் குடிமை எல்லாத்தையும் கொண்டு போய் இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா, மதிக்கப்படுமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வி. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல பிரான்ஸா இருக்கட்டும் இவங்களாம் அலோவ் பண்ணலன்னு சொல்லி ரீடைரக்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா செலவினங்கள் அதிகமாகும், இழப்புகளும் அதே நேரத்துல அமெரிக்காவுக்கு அதிகமாகும். குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றதுக்கு டிலே ஆகும். இது மேலும் மேலும் அமெரிக்காவுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். எப்படி அமெரிக்கா
இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போறாங்களா, இல்லை இஸ்ரேலையும் கை கழுவி விட்டு வந்துருவாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்வி. ஸோ மிடில் ஈஸ்ட் அமெரிக்கா கையை விட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா அவங்களோட பிடிக்குள்ள மிடில் ஈஸ்ட் வந்துடும். இது ரெண்டு தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல இப்போ நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் எந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரமே எனக்கு எப்பேர் பண்ண நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.